ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ஆஃபீஸுக்கு தான் கிளம்பின்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு சின்ன வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு எங்கள் மம்மி என்ன சமைச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் டிஃபன் பாக்ஸ்க்கு. அதுக்கப்புறமா ரெடியாக வர்றது காமிக்கிறேன். மம்மி என்ன சமையல்? இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கிறேம்மா. ஓகே. அப்புறம் இட்லிக்கு மாவு கரைச்சி வச்சுக்கிறேன். டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். புதினா சட்னி இருக்குது. புதினா சட்னி என்னது? நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு. ஆஹா, இட்லிக்கு சூப்பராக இருக்கும் மம்மி. ஆமாம் ஆச்சா. நெக்ஸ்ட்டு உனக்கு முட்டை. உனக்கு முட்டை இல்லையா? எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று. ஓகே. அப்புறம் ரைஸு. இங்கே எனக்கு சங்குப்பூ டீ கஷாயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் போட்டு வச்சுக்கிறேன். அதை கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கொஞ்சம் வெளியே போயிருந்தோம், பலாப்பழம். ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா நான் ஆன்லைன்லலாம் ஷாப்பிங் பண்ணவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேவா? ஆனாலும் ஒரு 1 மந்த் இருக்கும்ல, 1 மந்த் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மே சுரேஷ்னா பர்த்டே தான் ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன். கரெக்டா? மே மாதம் நான் ஒரு 3 ட்ரெஸ்ஸு வாங்கினேன். சாரி, மேல ஏப்ரல் எண்டில் 3 ட்ரெஸ்ஸு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு. இது அதுக்கப்புறமா 2 ஷார்ட் குர்த்தி. இது நான் ஆஃபீஸ்க்கு போட்டு போகலான்னு போடவே ஆகலை. இது செம்ம கலர். இது எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ். ஒரு ஃபார்மல் வேரு, ஆஃபீஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் இதுக்கு டாப் வந்து இதுதான் டாப். ட்ரெஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். இதுதான் டாப். ஓகே, நான் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபிட் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்படிதான் இருக்குது என்னோடய ஃபிட் இந்த ட்ரெஸ்ஸில். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு நான் போட்டுன்னு போகிறேன். இந்த ட்ரெஸ் தான். எப்படி இருக்கும் உங்கள் ட்ரெஸ்? இது நல்லா இருக்குது, ஃபார்மலாக இருக்குல்ல? ஆஃபீஸ்க்கு ஃபார்மலாக இருக்குது. முன்னாடி இதில் மலிசா தெரிகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. எனக்கு கலரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கலர் நல்லா இருக்கலாம் மேமே. ஆக்சுவலி இந்த டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்க இல்லையா, டோன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலர் தான் எடுத்து காமிக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாமே. லிப்ஸ்டிக் கூட நம்ம இந்த கலரில் போட்டோம்னா நல்லா தெரியும். ஸோ இப்போ என் மூஞ்சிக்கு மேக்கப் போட்டுட்டு, அதுக்கு முன்னாடி சங்கு டீ குடிச்சிட்டு மேக்கப் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பாய் பாய் சொல்லலாம் ஆஃபீஸ்க்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் சங்குப்பூ டீ. இதில் அந்த பூ, ஜீரகம், அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகலாம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. மாம்பழம் சாப்பிட்றதே சீசனில் ஃபஸ்ட்டெல்லாம் மாம்பழ சீசனே ஏப்ரல்லே வந்துடும் இல்லை மம்மி? இப்போ எங்கள் மம்மி இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்குறாங்க. ஏன்னா ஃபுல்லு மாம்பழம் எல்லாமே இந்த மருந்து போட்டு பழுக்கிற மாதிரி தான் இருந்தது. வாங்கியிருந்தெல்லாம் அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. என்ன மம்மி? ஆமாம், அதுதான் நான் வாங்க. அந்த ஊசி போட்டிருக்காங்க, அந்த இடம் மட்டும் கெட்டே நல்லா தருது எல்லா மாம்பழத்துலையும். எல்லாத்தையும் எங்கள் மம்மி வாங்கின்னு வந்தோடனே மாம்பழத்தை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க எங்கன்னா சுற்றி எதனா ஊசி கீசி போட்டிருக்காங்களா. அப்படி போட்டாங்கன்னா முள்ளாச்சே எல்லாத்தையும் சாப்பிடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சூப்பராக போதும் எனக்கு. இட்லி, அதுக்கப்புறமா புதினா சட்னி தான் இன்றைக்கி, ப்ளஸ் நம்மளோட நேற்று வச்ச மீன் குழம்பு. இட்லிக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு மணமணக்கு. போதும். புதினா ஊறுகாய், புதினா சட்னி. சட்னியா?
ஓகே, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். உனக்கு மட்டும் வரவே மாட்டுது. எனக்கு மட்டும் வராது, ஏன்னா நான் பாவப்பட்ட ஜென்மம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். யாராருக்கு இட்லி நேற்று வச்ச மீன் குழம்பு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் தான் வெளுத்து கட்ட போகிறேன். இட்லி மீன் குழம்புல ஒரு இது வந்துட்டு மீன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன மத்தி மீன் இது. ஓ பயங்கரமாக இருக்கு. நைட்டு தான் இந்த புதினா சட்னி செஞ்சாங்க. இது காமிக்கிறேன். இது புதினா சட்னியோட ஒரு ரெடி ஆயாச்சு. கேபும் வரப்போகுது. சொத்து முட்டை எடுத்து பேக்கில் வச்சுட்டு இப்போ ஆஃபீஸுக்கு கம்மியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது என்கிட்ட, அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது என்னன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிட்டு எனக்கு சொல்லணும், ஓகேவா? ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு என்கிட்ட, அது என்னன்னு சொல்லுங்க. ஓகே, பாய் மம்மி. பாய் 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 பாய்.